அழகாய் சினிமா புது அனிமையாக பார்க்க போகிறோம். இனிமேல் உண்மையாக சூப்பராகவே இருக்கும். அதனால் இந்த அனிமே எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனா ட்ராப் அவுட் பண்ணிடுறேன். சரி, ஓடா பேசாமல் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஆரம்பிப்போமா? எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நான் மீறி ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கான். நீ மாடர்ன் லைஃப்பில் ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு ஒன்று சொல்லுது. எவ்வளோ நாள் தான் நீ உயிரோடையே இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். நல்லது, இன்னொரு குப்பை வெப்சைட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ இதெல்லாம் கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்து பார்த்துட்ருக்கான். யார் ஃபாலோவா இந்த B2 ஓல்டு ஸ்லிச்சர்ஸ்க்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ நேம் இப்போ காமிக்கிறேன். நம்ம ஹீரோ பேர் ஃபாரஸ்ட் ஈனோஸ். இப்போ தான், ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஜாப்னால. இதை நான் மீன் பண்ணல, ஆனால் நான் ஸ்டூப்பிட் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளிக் பண்ணுறான். நம்ம ஹீரோ என்ன இதுன்னு பார்க்குறான். பார்த்தா அந்த கம்ப்யூட்டரில் ஒரு ரோல் வந்துருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ பயப்படுறான். இங்கே உண்மையாக என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கங்க்ராச்சுலேஷன் பிளேயர், நீங்கள் நல்ல சாய்ஸ் தான் எடுத்திருக்கீங்க. நீங்கள் நியூ ஜேர்னி போக தயாரா? உங்களுக்கு டிவைன் அசெம்பிளி சிஸ்டம் சர்வீஸ் பண்ணும். ஒரு நிமிஷம், நான் ஒன்றுமே சொல்லையே. எந்த சாய்ஸ் வேணும்னு நான் கேட்கவே இல்லையே. நம்ம ஹீரோ கத்துறான். அப்படியே பார்த்தா இந்த இயர் வந்து 2696. இந்த இடத்துல ஏலியன்ஸ் வந்து இன்வைடட் ஆனாங்க. அவங்க ஹோல் ஹியூமனிட்டியும் அடிக்க பார்க்குறாங்க. அதுக்கு ஹியூமன்ஸ் குளோபல் ஃபெடரேஷன் பண்ணி ஏலியன்ஸ் அடிக்கிறாங்க. இந்த பேட்டில் வந்து ஃபியூச்சருக்காக போராடுது. இப்போ இது ஆரம்பிக்குது. ஒரு எக்ஸ் வைரஸ் வந்து ஏலியனால லெஃப்டா இருக்கு. வந்து மியூட்டன் ஜாம்பிஸையும் மியூட்டன் பீஸ்டையும் பரப்புது. அதனால நிறைய ஹியூமன்ஸ்க்கு பவர் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஈனோஸ்னு ஒருத்தன் கூப்பிடுறான். நான் டால்டன் ஃபிளன்ச் அப்படின்னு சொல்றாங்க. மீரோ அவனை பாக்குறான். எங்கே என் ஃபுட்டு? நான் தான் சொன்னல, அதை எடுத்துட்டு வான்னு. மீரோ பேரு ஃபாரஸ்ட் எனோஸ். ஏன்னா என்ன பசியாலே சாவடிச்சிருவ போல இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். மீரோ தூக்கி போடுறான். இந்த இடத்துக்கே நீ வெறும் குப்பாடா அப்படின்னு அவன் சொல்றான். டால்டன் உண்மையாவே அவங்க தூக்கி எரிஞ்சிட்டான். அவன் செத்துட்டானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படி செத்தாலும் அவனை கண்டுக்க யாரும் இல்ல. உனக்கு தெரியுமா, ஸ்கூல் பனிஷ் பண்ணுது வாரியர்ஸ, அதுவும் என்ன மாதிரி. சில பேருக்கு என்ன மாதிரி இருக்கிறவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஈனோஸ் வந்து. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு பீஸ் ஆஃப் குப்படா, நீ உன்கிட்ட எந்த டேலண்ட்டும் இல்ல, ஒழுங்கா நான் சொல்றத பண்ணு, போய் என் சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு ஈனோஸ் வந்து நம்ம ஹீரோ பார்த்து சொல்றான். போய் என் ட்ரெஸ்ஸை லாண்ட்ரி பண்ணு, அதான் ஒன்னையும் சில பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு ஈனோ சொல்றான் நம்ம ஹீரோவை பார்த்து. இவன் எப்பயுமே என்னோட ஆர்டர்ஸை டிஸ்டர்ப் தான் பண்ணிட்டு இருக்கான். இது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இவன் டிசர்வ் பண்ணனால செத்து தான் ஆகணும். நம்ம ஹீரோ கையை அப்படியே மிதிக்கிறான். ஹீரோவும் வலியில ரொம்ப கத்துறான். ஏன் என் கை இவ்வளோ வலிக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் நம்ம ஹீரோ கையை நசிக்கினே இருக்கான். நான் எங்க இருக்கேன்? இது என் ரூமே இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஸ்டூபிட் வெப்சைட் தான். பாடுறான், இவன் இன்னும் உயிரோட இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோவை பார்த்து. நீ திரும்பி என்னோட ஆர்டர்ஸை டிஸ்டர்பே தான் பண்ற லூசர் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இப்ப அப்படின்னு நம்ம ஹீரோவை அடிக்கிறான். நான் பனிஷ் பண்றேன்டா. நான் கிராஸ் ஆகி இன்னொரு அனதர் ஏலத்துக்கு வந்துட்டேன் போல இருக்கே அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். என்ன மிஸ்ஃபார்ச்சூன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னொரு உலகத்துக்கு நான் சர்க்கம்ஸ்டன்ஸை கிராஸ் ஆகிட்டேன் போல இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த லூசரை சாவடிங்கடா அப்படின்னு சொல்றாங்க. இவன் அட்ரா அப்படின்றாங்க. இவன் நம்ம ரிசோர்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்றான். என்கிட்ட ஒரு கல்டிவேஷன் டேலண்ட்டும் இல்ல. இவன் நம்மளை வெக்கப்பட வைக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து எல்லாரும் அடிக்கிறாங்க. உனக்கு இல்ல 3 நாள், அதுவும் அவுட் சைட் ஆஃப் த சவுண்ட் அகாடமில அங்க பீஸ்ட் மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இதுதான் ரீசனு, நான் அலோவ் பண்றேன், நீ வெறும் இங்கேயே இரு அப்படின்னு சொல்றாங்க. நீ எப்பயுமே வாரியர் ஆக முடியாது. ஏன் உன் மூஞ்சி இப்படிலாம் வெள்ளை காட்டிட்டு இருக்க? இன்னும் உயிரோட இருக்கியா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஹீரோ மனசுல சாவு சாவு சாவுன்னு அப்படியே டை டைன்னு சிம்பிள் வந்துக்கினே இருக்கு. நான் வாழ தயாரா இல்ல. இந்த பையனை நிறைய பேர் புள்ளி பண்ணியிருக்காங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் அவனை பிளேம் பண்ண பார்க்கல, நான் எப்படியாச்சும் அவனை அடிச்சு ஆகணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, எனக்கு லக்கியா இருக்கு, என் அகாபிலிட்டி சொல்லிட்டு நீ சரண்டர் ஆகாத அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்கள நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப வெறியில இருக்காங்கள பார்த்து. நல்லது, நீ என்னை பார்க்க ஒரு லிட்டில் ஃப்ரெண்டு மாதிரி இருக்க, நீ கிவ் அப் பண்ணிரு அப்படின்றாங்க. எப்படி? நீ ரொம்ப அன்னாய் பண்ற என்ன வச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவ்வளோ அடி அடிச்சு வேண்ட எண்டு நிற்கிறான். திரும்பி ஒரு அடி அடிக்கிறான். நம்ம ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்றான். திரும்பியும் வேணான்னு சொல்றான். என்கிட்ட வந்து சரண்டர் ஆகலான்னு திரும்பி வயிற்றுல அடிக்கிறான். திரும்பியும் சொல்றேன் என்கிட்ட வந்து சரண்டர் ஆகுன்றான். திரும்பியும் சொல்ற சரண்டர் ஆகுன்னு திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கான். கிவ் அப் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ குத்தினே இருக்கான். எப்பயுமே கிவ் அப் பண்ண மாட்டேன், நீ என்ன கொலை பண்ணாலும் சரி, நான் சரண்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டால்டனை பாட்டு சொல்றான். அவன் வெறியாயிட்டு ஈனோஸ் அப்படின்னு கத்துறான் நம்ம ஹீரோவை பார்த்து. நம்ம ஹீரோ நினைக்கிறான், என் ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுச்சு, அங்க இருந்து இங்க வந்தனால என் ஸ்ட்ரென்த் எல்லாம் பயங்கரமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான்.
உங்ககிட்ட ரேஜ் மீட்டர் இருக்கு, இது உங்களை மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணும். நம்ம ஹீரோ ஸ்டாட்ஸ்லாம் காமிக்கிறாங்க. ரேஜ் மீட்டர் 100% ஏறுது. உங்க ரேஜ் மீட்டரை பூஸ்ட் பண்ணணும் கேக்குறாங்க. உங்களோட பூஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இப்ப சிஸ்டம் டைம் அப்படின்னு சொல்றாங்க. சாவ ரெடி ஆயிக்கோன்னு நம்ம டால்டன் நம்ம ஹீரோவை பார்த்து அடிக்க வரான். ஹீரோ பூஸ்ட் மீன் அப்படின்னு சொல்றான். 2 பேரும் அடிக்கிறாங்க. நம்ம டால்டனோட கை உடஞ்சு அப்படியே பறந்து போறான். டால்டன்றாங்க. டால்டன் நீ சரியான்னு கேக்குறாங்க. நீ விளையாடிக்கா டால்டன், நான் நர்ஸு ரூமுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்ம டால்டன் சொல்றான். என் ரூமை விட்டு வெளில போங்கடா நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க பயந்துட்டு ஓடுறாங்க. என்ன ஆச்சு, நான் எப்படி இங்கேயே இருக்கேன், ரேஜ் பூஸ்ட் ரொம்ப எஃபெக்டா இருக்கு. டைம் நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். நம்ம சிஸ்டம் அப்படியே வெளில வருது. லாட்டரி ஸ்பின் இருக்கு, நீங்க ரேஜ் மீட்டை யூஸ் பண்ணனால ஹீரோ பிரைஸ் வீலான்னு வியக்கிறான். அப்படி எனக்கு ஃபெடரல் காயின்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும், எனக்கு சில மணி கிடைக்கும், அதை வச்சு என் பாடி ஹீல் பண்ணலாம். ஃபெடரல் காயின் கிடைக்கணும்னா 10,000 ஃபெடரல் காயின்ஸ் கிடைச்சிருக்கு. சூப்பர் அப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ ஹீல் சென்டருக்கு போறான். ஹலோ, எனக்கு ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை. ஆனா ஏன் மிஸ்டர் ஈனோஸ் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேக்குறான். எல்லாருக்கும் உனக்கு தெரியும் சில்லி அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாங்க. லிட்டில்னு கூப்பிடாத, என்ன ஃபாரஸ்ட்னு கூப்பிடு, என்ன இனிமே லிட்டில்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் கொஞ்ச நேரம் உன் சட்டையை கழட்டி போட்டு படு அப்படின்றாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படின்னு மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை பாய்.